கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார், ஒரு நபி தோழர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒன்னு சொல்லணும், அதை நான் செய்யணும். யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு நல்ல செயலை சொல்லணும், அதை நான் செய்யணும். அதை நான் செஞ்சா நான் சொர்க்கத்துக்கு போயிடணும், நரகத்தை விட்டு நான் தூரமாகி விட வேண்டும். எவ்வளவு அருமையான வார்த்தை. சஹாபாக்கள் எப்படி கேட்கிறாங்க பாருங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு நற்செயலை சொல்ல வேண்டும், அதை நான் செய்ய வேண்டும், செய்தால் நான் சொர்க்கத்தில் நுழைந்து விட வேண்டும், நரகத்தில் இருந்து தூரமாகி விட வேண்டும் யா ரசூலல்லாஹ். அப்படிப்பட்ட நற்செயல்களை எனக்கு சொல்லித்தாங்கன்னாங்க அந்த நபி தோழர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விஷயம் நீ சொய், 4 விஷயம் நீ செய், அப்படி செய்தால் நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாய், நரகத்தில் இருந்து தூரமாக்கப்படுவாய். அல்லாஹ் நமக்கு அந்த 4ஐ நசீபாக்குவானாக. 1, அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொரு கடவுளை கொண்டு போய் நிப்பாட்டாதே. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. கழுத்தறுத்து போட்டாலும் அப்படி ஒண்ணு நம்ம செய்ய மாட்டோம். கழுத்தறுத்து போட்டாலும் அப்படி ஒண்ணு நம்ம என்ன செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுக்கு நிகரா இன்னொரு கடவுளை கொண்டு வந்து நிப்பாட்டுவோமா? அது சாத்தியம் அல்ல. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஷிர்க பாதி, எனக்கு பிறகு என் உம்மத்து ஷிர்க் செய்வாங்கங்கிற அந்த பயம் எனக்கு இல்லைன்னாங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. எனக்கு பிறகு என்னுடைய உம்மத்தினர்கள் ஷிர்க் செய்வார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைப்பார்கள் என்ற பயம் எனக்கு இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத பயம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஆமாவா இல்லையா பை? ஆமா, எதை பார்த்தாலும் தூ ஷிர்க் செஞ்சுட்ட, உனக்கு ஏன்டா அந்த பயம்? எங்களுக்கு படைச்ச ரப்பு யாரு? சத்தமா சொல்லுங்க பை. ஏன்னா இதெல்லாம் மறுமையில சாட்சி ஆகும். நம்மள படைச்ச ரப்பு யாரு? அவனை தான் நம்ம ஏத்து இருக்கிறோம். ஆமா, அவன் தான் நமக்கு என்ன கொடுக்கான்? ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறான். அவனை தான் நாங்கள் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அது எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. இன்றைக்கு நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்போம் என்ற பயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா ரசூலுனுடைய நுபுவத்தினுடைய வார்த்தை நம்மில் வரை வந்திருக்கிற இஸ்லாம் அவ்வளவு உறுதியானது, அவ்வளவு உறுதியானது. அது பெருமானாருடைய வார்த்தையை கேட்டு நம்ம எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம். வார்த்தை அவ்வளவு உறுதி. கைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்ட கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 2வது, நீ செய்யறது என்ன தெரியுமா? 5 வேளை கரெக்டா தொழுதுறணும். 5 வேளை கரெக்டா தொழுதுறணும். இதுதான் எல்லாத்துக்கும் அடி விழுவோம். இந்த 5 வேளை கரெக்டா தொழுற விஷயத்துல தான் சில சீரவிகள் என்ன செஞ்சுறாங்க? தொழுதுறாங்க. சில பேர் வந்து டிமிக்கி விட்டுறாங்க. 5 வேளை கரெக்டா தொழுதுறணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து ஜகாத் கரெக்டா கொடுத்துறணும். 3வது சொன்னாங்க. அடுத்து 4வது சொன்னாங்க, உன்னுடைய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழு, அவர்களை அரவணைத்து வாழ்ந்து கொள். இந்த 4 உன்கிட்ட இருந்தது என்றால் நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடுவாய், நரகத்தில் இருந்து அல்லாஹ் உன்னை தூரமாக்கி விடுவான் என்று சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய ஹதீஸ். ஒண்ணு என்ன பை? அல்லாஹ்வை நினைக்க கூடாது. 2வது, 5 வேளை சரியா தொழுதுறணும். 3வது, அல்லாஹ் கொடுத்திருக்கிற பொருளாதாரத்திற்கு கரெக்டா என்ன செஞ்சிடணும்? வருஷம் ஜகாத் கொடுத்துடணும். அடுத்து 4வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உறவுகளை நீங்கள் பேணி அரவணைத்து நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு உபசரினம் செய்யுங்கள், அவர்களிடத்தில் சேர்ந்து வாழுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு இந்த 4 எவர்களிடத்தில் இருக்குமோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி விடுவான், நரகத்தில் இருந்து தூரமாக்கி விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா. உங்க பெற்றோர்களுக்கும் சரி, உங்களுடைய உறவினர்களுக்கிடத்திலும் சரி, நீங்க உபகாரமா நடந்துக்கிடுங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா அவங்களை கண்ணியப்படுத்துங்க. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.